திவ்யா, வேர்ல்ட் லெவலில் வந்து ஜிம்னாஸ்டிக்கில் வின் பண்ணவங்க வந்து மார்ஷியா ஃபெட்ரிக் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்ட் அமெரிக்காவில் வந்து லீடிங்காக ஒரு ஜிம்னாஸ்டிக் பிளேயர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷானன் மில்லர். அவங்க வந்து 2 வெங்கல கிண்ணம், 2 சில்வர், 2 பிரான்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய வாங்கியிருக்காங்க. நம்ம வீட்டில் வந்து ஒரு தகர டப்பா கூட வழி இல்லாமல் நம்ம இருக்கோம். ஆமாம் தர்ஷிகா, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பெண்கள் வந்து இப்போ நிறைய சாதனைகள் படைச்சு வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமன் வந்து ஒரு லைஃப்பை எப்படி ஹாப்பியாக லீட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்மளோட ஷேர் பண்ணுறதுக்காக மிஸ்ஸஸ் ஆனந்தி ரகுபதி வந்திருக்காங்க. பார்த்துடலாம். இது சுகமான பயணங்கள். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுகமான பயணங்கள். இந்த சுகமான பயணங்கள் நிகழ்ச்சியில் எப்படியெல்லாம் குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டே டு டே லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், என்ன சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாலும் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் எப்படியெல்லாம் டீல் பண்ணுறது அப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கோம். கருவில் இருக்கிற குழந்தைங்கள ஆரம்பித்து சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க வரைக்கும் என்னெல்லாம் ஒரு நாளைக்கு என்னெல்லாம் பார்ப்போம், என்னெல்லாம் பேசுவோம், யாரெல்லாம் சந்திப்போம், எந்த மாதிரி சூழ்நிலைகளை கையாள வேண்டி வரும், இதெல்லாம் நிறையா பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா வந்து பேரண்டல் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். அதாவது பெற்றோர்கள் வந்து எந்த மாதிரி ஒரு பதட்டத்துக்குள்ள இருக்காங்க, அது எங்கே கொண்டு போய் நிறுத்துது, எதுக்கெல்லாம் பதட்டப்படுறாங்க. நாங்கள் குட்டி குழந்தைங்கள வச்சுருக்கிற சில தாய்மார்களோட பணிபுரிகிற ஒரு வேலையில் இருக்கிறதுனால வெடிய காத்தால 3 மணிக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும், மெசேஜ் வரும். என் குழந்தை வந்து 4 வாட்டி லூஸ் டூல்ஸ் போயிட்டாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஒரு சில அம்மா கேட்பாங்க, எனக்கு என் 3 மாத குழந்தை என்னெல்லாம் பண்ணும், மைல் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னொருத்தர் கேட்பாங்க, பயங்கர கோல்டாக இருக்குது என் குழந்தைக்கு, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதை வந்து நான் தப்புன்னு சொல்லலை. அந்த இடத்துல இருக்கும்போது எல்லா அம்மாக்களுக்கும் அந்த பதட்டம் இருக்க தான் செய்யும். தூங்கவே மாட்டாங்க, குழந்தைங்க தூங்கினா கூட அம்மா தூங்கவே மாட்டாங்க, முழிச்சு குழந்தைங்களே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா காரணங்கள் எல்லாத்துக்கும் வரும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குழந்தைங்கள பார்த்துக்கும் போது, அதுவும் அந்த பச்சிளம் குழந்தை எதுக்கு அழுகுதுன்னு தெரியாது, எதுக்கு சிரிக்குதுன்னு தெரியாது, எப்போ தூங்குன்னு தெரியாது, எப்போ முழிச்சுக்குன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அம்மா இதெல்லாம் தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது செகண்டரி, 2வது நிலை தான். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய அட்வைஸ். நான் எப்பவுமே சொல்வேன், அந்த குழந்தைங்க வந்து அம்மா பேசுகிறத கேட்குதா, அம்மாவை பார்க்குதா, அம்மாவை தொட்டு பார்க்குதா அப்படிங்கிறதெல்லாம் வேறு, அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. குழந்தைக்கு ஏதாவது சின்னதாக வந்துருச்சு, ஒரு கோல்டோ ஒரு காஃபோ, சின்னதாக அச்சுன்னு தும்பிட்டாங்க அப்படின்னா உடனே பறித்து ஒரு 10 டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பதட்டப்படுவது தான் ரொம்ப ஜாஸ்தி. இதுதான் அந்த குழந்தையோட கோல்டு அதிகப்படுத்தும், அந்த குழந்தையோட உடல்நிலை வந்து இன்னும் மோசமாக்குமே ஒழிய அம்மா வந்து இப்படி பரபரப்பாக இருக்கிறது அந்த குழந்தைய சமாதானப்படுத்தவே படுத்தாது. என்ன நடந்தாலும் அமைதியாக இருக்கிறதுக்கு கற்றுக்கோங்க அப்படிங்கிறத நாங்கள் இப்போல்லாம் கர்ப்ப காலத்திலிருந்தே சொல்கிற அட்வைஸ். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பதட்டப்படாதீங்க, நிதானமாக இருங்க. ஒரு 3 மாத குழந்தை என்ன பண்ணும் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக பண்ணும். அது வந்து ஒரே குழந்தை 3 மாதத்தில் இருக்கிற 10 குழந்தைங்க ஒரே மாதிரி பண்ணுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு குழந்தைக்கு கண்ணில் பார்வை அதிகமாக வர்றதுக்கான தேடல் இருக்கலாம். ஒரு சில குழந்தை என்னடா ஸ்மெல் வருது அப்படின்னு அதில் ஆர்வம் காட்டுற குழந்தையா இருக்கலாம். ஒரு சில குழந்தை வாயில் சப்பி பார்க்குற ஒரு ஆர்வம் இருக்கும். என்னடா இன்னைக்கு புது சாப்பாடு அம்மா சாப்பிட்ருக்குறாங்க அப்படின்னு ஒரு டேஸ்ட் பார்க்குற ஒரு குழந்தையா இருக்கலாம். சில குழந்தைங்க காது 2யும் கலட்டி போட்டு என்ன சவுண்ட் வருது அப்படின்னு அலர்ட்டாக கவனிக்கிற குழந்தையா இருக்கலாம். சில குழந்தை உடல் மொழியில் வேகமாக திரும்பணும் அப்படிங்கிறதையும், ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தொட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த 5ம் நான் எப்பவுமே சொல்கிறேன், இந்த 5 புலன்களும் வேக வேகமாக வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருக்கும். குழந்தைகள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அம்மா வேலை என்னென்னா 3 மாதத்தில் என்ன பண்ணணும்னு நிறைய சார்ட் இருக்கும். மேலை நாடுகள்லாம் சும்மாவே இருக்கிறதுல நிறைய சார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸ்பெஷலைசேஷன்னு சொல்லிட்டு ஒரு வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்ட்டாக இப்படி கை அசைச்சா இப்படி வாயை கடிச்சிட்டு இருந்தாங்கன்னா வேறு மாதிரி மூளை திங்க் பண்ணுது, உதட்ட கடிச்சாங்கன்னா வேற என்னமோ பண்ணுது, நுனிக்காலில் நடந்தாங்கன்னா அவங்களுக்கு மூளையில் சில குறைபாடு, இப்படின்னு எக்கச்சக்கமாக அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கூகுளில் போட்டு பார்த்துட்டு உடனே அப்படியே அலர்ட் ஆகிட்டு இது நம்ம குழந்தைகிட்ட இருக்குது, இது நம்ம குழந்தைகிட்ட இருந்தால் இப்படி பண்ணும் போல், இத்தனை வாட்டி 4 வாட்டி யூரின் போகணும், 2 வாட்டி மோஷன் போகணும் அப்படின்னு ஒரு ரூல்லாம் ஜென்ரலாக சொல்லுவாங்க தான்.
நம்ம உடனே அதை கணக்கு வச்சு எழுதி பார்த்துட்டு ஐயோ நடக்கல அப்படின்னு பதட்டப்படுறதெல்லாம் உண்மையிலுமே தேவையில்லாதது தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல நிதானமாக இருக்க கற்றுக்கோங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இடத்துல இருப்பாங்க தான். நான் சொல்வேன், முடிஞ்ச வரைக்கும் கர்ப்ப காலத்தில் நல்லதாக கொண்டு போயிட்டீங்கன்னா, அதுக்கடுத்து ஒரு 3 வயசு வரைக்கும் சில மாறுதல்கள் நல்ல விதமாக கொண்டு போயிட்டீங்கன்னா, அப்புறம் அந்த குழந்தைய பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். ஸோ அந்த 3 வயசு வரைக்கும் இதை பண்ணுமா, அதை பண்ணுமா, இந்த மாதிரி புக்கை வாங்கி கொடுக்கணுமா, இந்த மாதிரி பாட்டு போட்டு காமிக்கணுமா, இந்த மாதிரி டான்ஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணுமா அப்படிங்கிறது எல்லாம் ரெண்டாவது தான். முதல்ல அம்மா நிதானமாக இருக்க வேண்டியது மிகப்பெரிய அவசியம். ஸோ நிதானமாக இருக்க முடியாது, நான் இல்லைன்னு சொல்லலை. உடனே இன்னைக்கு இப்போ குழந்தைங்களை காட்டிலும் அம்மா பதட்டப்படுற மாதிரி வீட்டில் இருக்கிற பெரியவங்க அதை விட பதட்டப்படுறது ஒரு இயல்பாயிடுச்சு. குழந்தை அழுகாதுக்கு முன்னாடி உடனே பால் கொடு, பால் பத்தலை போல் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. பால் பத்தலை அப்படின்னு ஒரு அம்மாட்ட சொல்லிட்டா அந்த அம்மாவுக்கு ஆகிற டென்ஷன் வேறு எதுவுமே இல்லை. ஐயோ நம்ம இப்படி ஒரு இயலாதவங்க ஆயிட்டோமா அப்படின்னு ஒரு வேகமாக ஒரு சமிக்கை பிரெயினுக்கு போகும்போது அவங்க கொஞ்சம் நஞ்சம் செக்ரீட் ஆகிட்டு இருந்த மில்க்கும் காணாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி வாயில் வர வார்த்தைகள், இருக்கிற சூழ்நிலைகள், கொஞ்சமாக பாசிட்டிவாக பேசணும். சில நேரத்தில் வேகமாக ஒன்று சொல்லிவிட்டு அப்புறம் தான் சிந்திப்போம், அச்சோ இந்த இடத்துல இதை சொல்லாமே இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. அதனால எக்கச்சக்கமான பின்விளைவுகள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி அம்மா ஆகட்டும், வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஆகட்டும், குழந்தைங்களை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டியது, ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்த்து பார்த்து உபயோகிக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது. ஸோ அந்த குழந்தைங்கள 3 மாத குழந்தையோ, 3 வயசு குழந்தையோ, 30 வயசு குழந்தைங்களோ யாரையோ வச்சுருங்க. ஆனால் அந்த குழந்தைய பார்க்கும்போது நம்ம குழந்தைகிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிங்க. பக்கத்து வீட்டு குழந்தை 3 மாதத்தில் குப்புற விழறான், நம்ம குழந்தை விழலையே அப்படின்னு தயவு செய்து ஆதங்கப்படாதீங்க. ஐயோ அந்த குழந்தை அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருக்குது, நம்ம குழந்தை சிரிக்கவே இல்லையே அப்படின்னு ஆதங்கப்படாதீங்க. அந்த குழந்தை பிரெயினில் வேறு எதையும் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்னொரு இடம் பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நிறைய வீட்டில் இந்த பொண்ணையும் பையனையும் கம்பேர் பண்ணுவாங்க. 5 வயசு வரைக்கும் பெண் குழந்தைகள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களோட சில உடல் கூறுகளாகட்டும் இதெல்லாம் வேகமாக வரும், சீக்கிரமாக பேசுறதுல ஆரம்பிச்சு, சீக்கிரமாக நடக்கிறதுல ஆரம்பிச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. சில வீட்டில் வந்து அண்ணா குழந்தை, தங்கச்சி குழந்தைன்னு இருக்கா, அந்த வீட்டில் பொண்ணு எல்லாமே பண்ணிருச்சு, நம்ம வீட்டில் அந்த பையன் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி உடனே கம்பேரிசன் பண்ணுவாங்க. ஸோ பெரியவங்க வந்து இப்படியே காலங்காலமாக ஒரு 40-50 வருஷமாக பார்த்துட்டு வந்ததை உடனே சொன்னீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற அம்மாக்கள் ரொம்ப சென்சிட்டிவ். அப்படின்னு ஒன்றுன்னு நடந்துருச்சுன்னா உடனே போய் கூகுளில் செக் பண்ணியோ இல்லை 10 பேர்கிட்ட கேட்டோ புக் எடுத்து படிச்சோ அவ்வளோதான் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர ரகமாக இருக்கிறாங்க. அந்த பதட்டத்தை எல்லா இடத்துலையும் காமிக்கிறாங்க. அது என்ன பண்ணுன்னு தெரியாது, அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணும். லைட்டாக ஒரு வாட்டி தும்பல் போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு கோல்டு வர்றதுக்கான அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த தும்பல் போட்ட உடனே 10 வாட்டி போய் செக் பண்ணுவாங்க. இப்படி 2-3 வாட்டி தும்பல் பண்ணால் என்ன ஃபோன் பண்ணி கேட்பாங்க. உடனே அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வர்றதுக்கான அடுத்த அறிகுறி வந்துடும். மைல்டாக காய்ச்சல் இருந்துச்சுன்னா அதை ஐயோ காய்ச்சல் வந்துருச்சுன்னு பதட்டப்பட்டாங்கன்னா அந்த டெம்பரேச்சர் 101க்கு மேலே போக ஆரம்பிச்சிடும். இப்படி நம்ம பதட்டத்தினாலையும் தேவையில்லாத சிந்தனைனாலையும் அடுத்ததை யோசிக்கிறதுனாலையும் அதனால தான் எல்லா சூழ்நிலையும் மாறிக்கிட்டு இருக்குதே ஒழிய நம்ம எப்பவுமே நல்லதை பற்றியும் ஒரு லைட்டாக தும்பலா ஓகே அந்த குழந்தையோட லங்ஸ் வந்து ஏதோ உள்ளே போனதை வெளியில் தள்ளிடுச்சா அப்பாடா அப்படின்னு சொல்லிலாம் எல்லாரும் நினைக்க மாட்டோம் தான். ஆனால் அந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் பாசிட்டிவாக ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறது சிந்திச்சு பாருங்கள். ஒரு கால் தட்டி கீழே விழுந்தோமா, ஓகே நல்ல வேலை பெருசாக விழுந்து அடிப்படாமல் இதோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்னொன்றுக்கும் சில நியாயங்களும் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற கம்பேரிசன் இல்லாமல் அடுத்த குழந்தை என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு எப்பவுமே ஒரு போட்டி இல்லாமல் ஒரு அம்மா நிதானமாக இருக்க தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தை உண்மையிலுமே ஹெல்த்தியான குழந்தைங்களாக வருவாங்க. ரொம்ப ரொம்ப இந்த சொசைட்டியில் எதை பார்த்தாலும் பக்குவப்படுற ஒரு குழந்தையாக வருவாங்க. நான் இதில் முன்னாடி பேசியிருக்கோம், குழந்தைகிட்ட சின்ன சின்ன விளையாட்டு கூட நாளைக்கு ஒரு பெரிய அளவில் அவங்கள நிதானமாக இருக்க வைக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுங்கள். பயந்து பயந்து பண்ணுற ஒரு குழந்தையா வேண்டாம். சில மேலை நாடுகள்லேருந்து வர வீடியோக்கள்லாம் நாங்கள் பார்க்குறது உண்டு, எல்லாருமே பார்க்குறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தை அசாத்தியமாக எதையோ சிலதெல்லாம் பண்ணுவாங்க. இதை நம்ம உட்காந்துட்டு விமர்சனம் பண்ணுவோம், எப்படியெல்லாம் பண்ணுது பாரு, இப்படியெல்லாம் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சில நேரத்தில் நான் எப்படி அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பேன்னா, இவ்வளோ தைரியமாக அதை பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? நம்மலாம் 3 மாத குழந்தை கீழே கூட 3 வயசு குழந்தைய இறக்கி விட மாட்டோம், பெருசாக தூக்கிட்டே தான் இருப்போம். இல்லை பத்திரமா கையை பிடிச்சி கையை விடக்கூட மாட்டோம். வெளியில் வீட்டு விட்டு வெளியில் வந்து அவ்வளோதான், அந்த குழந்தை வந்து அப்படியே கட்டி பிடிச்சி சில நேரத்தில் அந்த கண்ணு மட்டும்தான் பார்க்குறதுக்கு மேபி அலோவ் பண்ணுவோம், மற்ற எதையுமே வேலை செய்ய விட மாட்டோம்.
ஆனால் அது ஒரு 3 வயசு குழந்தை அசாத்தியமான சில விஷயங்களை பண்ணுது அப்படின்னா அப்பா அம்மா எந்த மாதிரி ஒரு பெரிய இதுக்குள்ள இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் ஏன் அப்படி இருக்க மாட்டேங்கிறோம். இதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னா, வயிற்றில் இருக்கும்போது இருந்தே அம்மா சின்னதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வாமிட் வந்தால் பயந்துக்க வேண்டியது, ஒரு பசிக்கலைன்னா பயந்து, கொஞ்சம் மூமெண்ட்ஸ் இல்லைன்னா பயந்துக்குவாங்க, 10 வாட்டிக்கு ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு மூமெண்ட் இல்லாத மாதிரி இருக்குன்னு. ஒரு சின்னதாக நான் சில நேரத்தில் லேபர் கிளாஸ் எல்லாம் எடுப்போம், குழந்தை பிறப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த கிளாஸில் வந்து சொல்லுவேன், உங்களுக்கு கொஞ்சம் டயரியா மாதிரிலாம் போச்சுன்னா அது ஒரு வார்னிங் சைன், கொஞ்சம் அலர்ட் ஆயிக்கங்க அப்படின்னு அந்த கிளாஸில் அந்த அன்னைக்கு பேசியிருப்பேன். அடுத்த நாள் வெளியே காத்தால 4 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு 2-3 வாட்டி லூஸ் ரூல்ஸ் போயிடுச்சு மேம், இது ஏதாவது பயமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பாசிட்டிவாக பேசியிருப்போம், அதெல்லாம் மனசுக்குள்ளே உள்ளேயே போயிருக்காது. 1-2 வார்னிங் சைன் இப்படி இருந்தால் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும்னு சொன்னது மட்டும் பிடிச்சி வச்சுக்குவாங்க. அது அப்படியே, இது அம்மா தப்புன்னு சொல்லலை, யாரோட தப்பும் இல்லை, நம்ம நெகட்டிவாகவே பிறந்து வளர்ந்து அதையவே கேட்டு இவ்வளோ தூரம் உருவாயிருக்கிறோம். ஸோ அதனோட வெளிப்பாடு தான் இது. அதனால தான் இனிமேல் வர்ற சமுதாயத்தையாவது, இனிமேல் வர்ற குழந்தைங்களையாவது முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக பேசுங்க. கீழே விழுந்தானா ஓகே கண்ணா எந்திரிச்சிக்கோ, பத்திரமா எந்திரிச்சிக்கோ, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுங்க. ஐயோ விழுந்துட்டியா போச்சு, இப்படி தான் நிதானமே இல்லை உனக்கு, கொஞ்சம் கூட ஓடாமல் வரமாட்டியா, இப்படியெல்லாம் உடனே வார்த்தைகளை சொல்லாதீங்க. பேசுகிற வார்த்தை தான் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிகிட்ருக்கு. எப்படி வார்த்தை வருதுன்னா உங்கள் மைண்ட் என்னத்தை திங்க் பண்ணிகிட்ருக்கோ அதுதான் வார்த்தையாக வரும். ஸோ எந்த நேரமும் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக குழந்தைங்களை வளர்த்துறவங்க, நம்ம எப்படி வேணால் வளர்ந்து நம்மளோட நாட்கள் போயிருக்கலாம், இனிமேல் வர்ற சொசைட்டி வர்ற குழந்தைங்க பாசிட்டிவாக எதையுமே துணிச்சலாக தைரியமாக பண்ணணும் அப்படின்னா அது முழுக்க வளர்த்துற அம்மா அப்பா கையில், வீட்டில் இருக்கிற பெரியவங்க கையில் இருக்குது. ஸோ எதுக்கெடுத்தாலும் பதட்டப்படுறத முதல்ல குறைச்சிக்கோங்க. அப்படி ஒரு நபராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனே சிந்திக்க ஆரம்பிங்க, இனிமேல் நம்ம எதுக்குமே பதட்டப்படாமல் நிதானமாக இருக்க கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களோட மறுபடியும் அடுத்த செக்மெண்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.